கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இருள் சூழ்ந்த நள்ளிரவு நேரம். சுற்றிலும் இருட்டு. சில்வண்டுகளோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. அந்த அமைதியில உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு உங்கள உற்று பார்த்துட்டு இருக்குன்னு தோணுனா எப்படி இருக்கும்? வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கம் பல தலைமுறைகளா தமிழக கிராமங்களை தூங்க விழாம செஞ்ச ஒரு பயங்கரமான மர்மத்தை பத்தி தான். கூலியின் நாட்டுப்புற கதைகள், தமிழகத்தின் இரவு நேர அச்சங்கள். கூலினா என்ன? வாங்க இந்த இருட்டுக்குள்ள கொஞ்சம் தேடி பார்ப்போம். சங்கிலி இழுக்கிற சத்தம், இருப்பு உரசும் ஒலி, நள்ளிரவுல ஊர் எல்லையில நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஊளையிடும்போது இருட்டிலிருந்து எப்படி ஒரு சப்தம் கேட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுதான் கூலியோட வருகைக்கான முதல் அறிகுறி. இது சும்மா சாதாரண பேய்கதை கிடையாதுங்க. தொன்று தொட்டு மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்க ஒரு மரண பயம். இரவின் மர்மங்கள், கூலி பற்றிய கதைகள். தமிழகத்தோட பல்வேறு கிராமங்கள்ல இருக்கிற உள்ளூர் தெய்வ வழிபாடுகளோட சேர்ந்து எப்படிப்பட்ட அமானுஷ்ய உருவங்களெல்லாம் உருவாகியிருக்குன்னு இப்ப நாம பார்க்க போறோம். நீதி கேக்கும் சங்கிலி குழி. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களோட இருண்ட கிராமத்து வீதிகளுக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். அங்க இருட்டுல நடமாடுற ஒரு நீதி கேக்கும் ஆவிதான் இந்த சங்கிலி குழி. இவன் யார்? எதற்காக வரான்? இந்த சங்கிலி கூலியோட உருவத்தை கற்பனை செஞ்சாலே கொலை நடுங்கும். தலையில ஒரு பெரிய சுமை, உடம்பு முழுக்க சுற்றப்பட்டிருக்க கனமான இரும்புச் சங்கிலிகள், அந்த கார் இருள்ல திக்கி திக்கின்னு ஜொலிக்கும் எரியும் கண்கள். ஊர் எல்லையில இருக்க இருண்ட பகுதிகள்ல மட்டும்தான் இது நடமாடுமா. ஆனா இது எல்லாரையும் பயமுறுத்துறதில்ல. ஏன்னா இது ஒரு நீதி பி. யாராவது பஞ்சாயத்திலயோ இல்ல நீதிமன்றத்திலயோ போய் சாட்சி சொன்னாலோ, அடுத்தவங்க நிலத்தை அநியாயமா அபகரிச்சாலோ இல்ல ஏழைகளை ஏமாத்தினாலோ அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டை இந்த சங்கிலி குழி சுற்றத் தொடங்குமா. அந்த இருட்டுல சங்கிலி சத்தம் கேட்கும்போது தப்பு செஞ்சவங்களோட இதயம் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடும். சுடுகாடு மற்றும் மரக்குழிகள். பழிவாங்கிற ஆவிகளை தாண்டி இப்ப நாம இன்னும் கொஞ்சம் பயங்கரமான இடங்களுக்கு போக போறோம். ரொம்ப பழமையான மரங்கள்லயும் சுடுகாட்டு பகுதிகளையும் மறைஞ்சிருக்க இருண்ட சக்திகள் தான் இவை. கிராமங்கள்ல இருக்க பெரிய ஆலமரம், புளிய மரங்களை மக்கள் ஏன் ரொம்ப பயத்தோட பாக்குறாங்கன்னு தெரியுமா? ராத்திரி நேரத்துல அந்த மரத்தடியில ஒரு வெள்ளை நிழல் தோன்றுமா. சில நேரங்கள்ல குழந்தைகளோட அழுக இல்லனா விசித்திரமான சிரிப்பு சத்தம் கேட்கும். இதுக்காகவே ஒரு கடுமையான விதி வச்சிருக்காங்க. சரியா உச்சி வெயில் அடிக்கிற மதியம் 12 வரைக்கும் நள்ளிரவுலயும் இந்த மரங்களை வெட்டவோ மரத்தடியில தூங்கவோ கூட வெட்டக்கூடாது. மீறினா அந்த மரக்கூலி உங்களை தன் வசம் இழுத்துக்க வாய்ப்பிருக்கு. சுடுகாட்டு கூலி இதுவரைக்கும் நாம பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப பயங்கரமான கூலி இதுதாங்க. சுடுகாட்டுல முழுமையா எரியாம மீந்த ஆவிதான் இது. இது நள்ளிரவுல தனிமையில அலையும். இதோட மிகப்பெரிய ஆயுதமே மனுஷங்கள மாதிரியே குரல் மாற்றி பேசுறதுதான். ரொம்ப பரிதாபமா உதவி கேக்குற மாதிரி நடிச்சு ஏமாற்றி தன்னோட வலையில வீழ்த்துவதுதான் இதோட வேலையே. நள்ளிரவுல நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். பின்னாடில இருந்து கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு அப்படின்னு ஒரு பரிதாபமான குரல் கேட்கும். நீங்க எதையும் யோசிக்காம திரும்பி பாப்பீங்க. நீங்க திரும்பி பார்த்த அந்த மறுகணம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க நேர் எதிரே தலை இல்லாத ஒரு கருப்பு நிழல் நிக்கும், எரியும் கண்களோட. அதனாலதான் ராத்திரி நேரத்துல யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா ஒரு போதும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. குழந்தை குழியின் தாலாட்டு. நள்ளிரவு அமைதியில ரொம்ப தூரத்துல கேக்குற ஒரு மெல்லிய தாலாட்டு சத்தமும் ஒரு பிஞ்சு குழந்தையோட சிரிப்பும் எப்படி நம்மள அச்சுறுத்தோம் அப்படிங்கறத இந்த பகுதி நமக்கு உணர்த்தது. ராத்திரி நேரங்கள்ல குழந்தையோட சிரிப்பு இல்லனா காலடி ஓசை கேட்டா அது குழந்தை குழியோட வருக. இது எப்போ உருவாச்சு தெரியுமா? முறையான மருத்துவ வசதி இல்லாத, குழந்தை இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருந்த அந்த ரொம்ப சோகமான காலகட்டங்கள்ல தங்களோட குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக மக்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு கருப்பு கயிறு கட்டுறது, கண்ணேறு கரிக்கிறது, வாசல்ல வேப்பில வைக்கிறது மாதிரியான சடங்குகளை உருவாக்குனாங்க. இது வெறும் பயம் மட்டும் கிடையாதுங்க, தவிச்சு போன தாய்மையோட அடையாளம். காவல் காக்கும் கூலிகள். சரி, பயந்தது போதும். கூலி அப்படின்னாலே பேய், ரத்தம், இருட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் காத்திருக்கு. ஏன்னா எல்லா ஆவிகளுமே இருட்டுல ஒளிஞ்சுகிட்டு உங்களை பயமுறுத்த காத்திருக்கிறதில்ல. இங்க அமானுஷ்யத்தோட இருவேறு முகங்களை நம்மால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பழிவாங்கிற எரியும் கண்களையுடைய அச்சமூட்டும் கூலிகள், இன்னொரு பக்கம் அடர்ந்த காட்டுல வழி தவறிய பயணிகளுக்கு வழிய காட்டுற, ஓடுற ஆத்துல உயிருக்கு போராடுறவங்கள காப்பாத்துற காவல் கூலிகள். இவங்கள தங்கள பாதுகாக்க வந்த முன்னோர்களோட ஆவி அப்படின்னு மக்கள் ரொம்ப அன்போட நம்புறாங்க. தென்தமிழக கிராமங்கள்ல இந்த கோழிகளுக்கும் காவல் தெய்வமான சுடலை மாடனுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. சுடுகாட்டோட வலிமைமிக்க காவலனான சுடலை மாடனோட சேவகர்கள் தான் இந்த கூலிகள்.
அதனால சுடலை மாடன் கோயில் பக்கத்துல ராத்திரியில சத்தமா சிரிக்கக்கூடாது, முக்கியமா மது அருந்திட்டு அங்க போகக்கூடாதுன்னு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. மீறினா சுடலை மாடனோட சேவகர்களான கூலிகளோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும். பயத்தின் பின்னணி ஒரு ஆய்வு. இதுவரைக்கும் நாம அமானுஷ்ய உலகத்துல பயணிச்சோம். இப்போ ஒரு சமூக ஆய்வாளரோட பார்வையில எதற்காக இந்த கதைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அப்படிங்கறத பாப்போம். இது ஒரு அற்புதமான சமூக உளவியலை நமக்கு திறந்து காட்ட போகுது. இந்த அரக்கர்கள் எல்லாம் உண்மையிலேயே நம்ம முன்னோர்களோட ரொம்ப புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்புகள் தான். சுடுகாட்டு மற்றும் மரக்கூலிகளோட கதைகள் ஏன் சொல்லப்பட்டுச்சு? மக்கள் ஆபத்தான இடங்களுக்கு போவதை தடுக்க. குழந்தை கூலி எதற்கு? பிஞ்சு குழந்தை இறப்போட சோகத்தை எதிர்கொள்ள. சங்கிலி கூலி சமுதாயத்துல ஒழுக்கத்தையும் நீதியையும் நிலைநாட்ட. இந்த கதைகள் எல்லாமே சமுதாயத்தை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட அற்புதமான உளவியல் கருவிகள்தான். கூழி என்பது வெறும் பேய் கதை மட்டுமல்ல, அது கிராம சமூக நினைவுகளின் ஒரு பகுதி. மனுஷனுக்கு மரணம் குறித்த பயம், இருளின் மீதான அச்சம், ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டிய அவசியம், இதோடு கூட்டுக்கலவைதான் கூழி. பல தலைமுறைகளா கடத்தப்பட்ட இந்த சமூக நினைவுகள் இன்னைக்கும் நம்ம கிராமிய வாழ்வியல்ல ஆழமா வேரூன்றி நிக்குது. இதெல்லாம் வெறும் மாயதான், அறிவியல் ரீதியா பார்த்தா இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சரிதான். ஆனா இன்னைக்கு நள்ளிரவுல நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது கும்மிருட்டுல எங்கிருந்தோ யாரோ ஒருவர் உங்க பேரை சொல்லி அழைத்தால் நீங்க திரும்பி பாப்பீங்களா?